ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிறைய பேர் சொல்றீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கையே கிடையாது, கொள்கை இல்லாத ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு. நிறைய மீட்டிங்ல விஜய் அண்ணா இதை பத்தி பேசிட்டாரு. பட் ஸ்டில் தொண்டர்களா எங்களுக்கு கொள்கை தெரியும் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த பதிவு. மொத்தம் 5 கொள்கை தலைவர்கள் எங்களுக்கு இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே அந்த அரசியல் கட்சி டிசிப்ளினா இருக்கிறதுக்காகவும் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்காகவும் கொள்கைகள் ரொம்ப முக்கியம். அதனால 5 கொள்கை தலைவர்களை தமிழக வெற்றி கழகம் சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அப்படின்னு சொன்ன உடனேயே ஓகே, இவர் கடவுள் மறுப்பு கொள்கை, இவர் சாமி கும்பிட மாட்டாரு அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலி எங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கு. நாங்க யாருடைய தெய்வ நம்பிக்கையும் எந்த மத நம்பிக்கையும் உதாசீனப்படுத்த மாட்டோம்ங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறோம் அப்படிங்கறதே எங்க கொள்கையோட ஃபர்ஸ்ட். ஏன்னா நாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மதச்சார்பு இல்லாதவங்க. அப்ப எதுக்கு பெரியார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவர் பாடுபட்டவர். அந்த பாயிண்ட்டுக்காக நாங்க பெரியவரை கொள்கை தலைவரா எடுத்துக்கிறோம், பெரியார் அவர்களே. அடுத்ததா பச்சை தமிழன் காமராஜர் எதுக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்வாகத்திறன். அவர் ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாத சிம்பிள் பட் லெஜெண்டான ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவர். அதற்காகவும் பிளஸ் சமூக நீதிக்காக போராடியவர் அப்படிங்கிறதுக்காகவும் காமராஜரை நாங்க கொள்கை தலைவரா எடுத்துக்கிட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர். இவர் சமூக நீதி, சமநீதி பிளஸ் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இது எல்லாத்தையுமே முன்னெடுத்துட்டு வந்தவர் அம்பேத்கர். அதனால அவரை நாங்க கொள்கை தலைவரா எடுத்துக்கிட்டோம். 4வதா பாத்தீங்கன்னா, சிவகங்கை கட்டியாண்ட ராணி வேலுநாச்சியார் அவர்கள். அவர் ஒரு கைம்பெண்ணா இருந்தாலும் விடோவா இருந்தாலும் அவர் போர்க்களத்துல போய் எதிரிகளை தாக்கி நாட்டை காப்பாற்றுனதுல ஒரு பெரிய பங்கு அவருக்கு இருக்கு. பிளஸ் அவர் அந்த காலத்திலேயே இஸ்லாமிய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு நட்புறவுல இருந்தாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய தொண்டர்களா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும், பெண்கள் இந்த மாதிரி போல்டா இருக்கணுங்கிறதுக்காகவே நம்ம ஒரு பெண் தலைவரை கொள்கை தலைவரா வழிகாட்டியா எடுத்திருக்கோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அஞ்சலை அம்மாள் சமூக சேவகி. இவங்களும் பாத்தீங்கன்னா சமூக நீதிக்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் போராடி அப்பவே ஜெயிலுக்கு போனப்போ பிரெக்னெண்டா இருந்துட்டு பரோல்ல டெலிவரி ஆகி கெத்தா மறுபடியும் குழந்தையோட உள்ள போனாங்க. அவ்வளவு தூரம் விஜயண்ணாவோட சகோதரிகள் எல்லாருமே போல்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பெண்களை கொள்கை தலைவரா கொண்டு வந்த முதல் கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். இது போக கொள்கைகள் இன்னும் இருக்கு. இது 2வது மாநில மாநாடுல அண்ணா பேசியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயதானவர்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய பிரையாரிட்டி. எங்களோட கொள்கையில மெயின் பிரையாரிட்டியே இந்த 3 பேரோட பாதுகாப்பு. அடுத்ததை தெரிஞ்சுக்கோங்க, உழவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், 3ஆம் பாலினத்தவர் பிளஸ் வயதான ஆதரவு இல்லாத முதியவர்கள், இவங்க எல்லாருடைய ஸ்பெஷல் அட்டென்ஷனுக்காக கவர்மெண்டால என்ன பண்ண முடியுமோ அந்த ஸ்பெஷல் ஸ்கீமை கொண்டு வரதும் டிவிகேயோட பிளான்ல இருக்கு. சோ இதெல்லாம் தாங்க எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் விளக்கம் வேணும் அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்க, திருப்பி ஒரு வீடியோ போட்டுருவோம். தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய நம்ம தொண்டர்களும் தெரிஞ்சுக்கட்டும், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.